நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் நிர்வாகத்தில் ஜல்லிக்கட்டு மாடுகள். வெள்ளியங்கிரி கோசாலையில் 3300 மாடுகள் உள்ளது. அதில் 2030 மாடுகள் ஜல்லிக்கட்டு காளை மாடுகள். இந்த வருடம் பொங்கல் ஜல்லிக்கட்டுக்கு தென் மாவட்டங்களில் இருந்து 12 ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அழைப்பு வந்துள்ளது. பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் 3 இடங்களில் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் 6 இடங்களில் இந்த 12 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கோவை மாவட்டத்தில் இருந்து ஜல்லிக்கட்டு காளைகள் கலந்து கொள்ள உள்ளன. கோவை நகர மக்கள் வெள்ளியங்கிரி கோசாலைக்கு வந்து மாடுகளை பார்க்க முடியாதவர்கள் கோவை காந்திபுரம் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் முன்புறம் 4 ஜல்லிக்கட்டு காளை மாடுகள் மக்களின் பார்வைக்காக வைத்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்காக இந்த மாடுகளுக்கு பயிற்சி கொடுத்து தயாராக வைத்துள்ளனர். கோவை மாநகராட்சி உடையாம்பாளையம் 12வது வார்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் தோழர் ராமமூர்த்தி அவர்கள் வார்டிலேயே பீஃப் பிரியாணி கடை வைக்காது என அப்பாவிகளை மிரட்டிக் கொண்டிருப்பது வைரலாகியுள்ளது. இது என்ன, உடையாம்பாளையமா உத்தரப்பிரதேசமா என்ற கேள்வி மக்களின் முணுமுணுப்பாக உள்ளது. நான் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.